இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமும் கூட எப்படியாச்சும் சக்தியோட உயிரை காப்பாத்தியே ஆகணும். நம்மளுடைய போராட்டத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஜனனி எவ்வளவோ போராடிட்டாங்க. ஆனா இப்ப ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் நம்ம சக்திய சேர்த்துட்டாங்க. முதல்ல ஆரம்பத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து அவருக்கு வந்து பல்ஸே இல்லம்மா, அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இல்ல சார், பல்ஸ் இருக்கு. நீங்க நல்லா உள்ள செக் பண்ணி பாருங்க, பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அதனால திரும்பவும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்ம சக்திய ஃபுல்லா பாடி செக்கப் பண்றாங்க. அவருக்கு லேசா உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சு, அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஜட்ஜோடைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம சக்திய வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி குணசேகரன் ஆரம்பத்துல இருந்து என்னென்ன என்னென்ன தவறுகளை எல்லாம் செஞ்சிருக்காங்க, அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜனனி எடுத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. முதல்ல நம்ம தர்ஷினிய கடத்தினது, அதுக்கப்புறமா அப்பத்தாவுக்கு விஷம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாரி கிரியேட் பண்ணி பாம்ப வச்சு கொலை பண்ண பார்த்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜனனி வந்து ஒண்ணு விடாத சொல்லி, இந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்ட அயோக்கியன் அவன். நாங்க என்னதான் அவனுக்கு எதிரா கேஸ் போட்டாலும், கம்ப்ளைண்ட் பண்ணாலும், பணபலமும், பதவி ஆள் பலமும் வச்சுக்கிட்டு அவங்க அதிலிருந்து ஈஸியா வெளியில வந்துடுறாங்க. நாங்களும் ஆரம்பத்துல இருந்து அவரை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னோட சைடு இருந்து நான் இனி கேஸ எடுத்து பார்க்க போறேன். நான் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு டீமை வந்து அமைக்க போறேன். அவங்க இனி எல்லாமே பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரியான போலீஸுங்க இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த ஆளுங்க எப்ப திருந்துறாங்களோ அப்பதான் எல்லாருக்கும் நீதி, நேர்மை, நியாயம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் புரிய வரும், தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ராமசாமிக்கு உதவி செஞ்சதுனால அவரும் வன்மையா கண்டிக்கப்படுறாரு.